செந்தில் பாலாஜி கரூரை விட்டு கோயம்புத்தூர் தெற்குக்கு போனார். டிஎம்கே ஹைகமாண்ட் என்ன பண்ணுது, இல்ல டிஎம்கே கொஞ்சம் வீக்கா இருக்கிற அப்படிங்கிற அடிப்படையில கோயம்புத்தூருக்கு அவர கொண்டு போனா கொஞ்சம் நல்லாருக்கும். காரணம் என்னன்னா, அவருடைய ஒர்க்கிங் விஷயத்துல அடுத்தடுத்த தொகுதிகள்லாம் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு நெனச்சாங்க. அதுக்காக தான் அவர கொண்டு போனாங்க. ஸோ, அவரு கொண்டு போனதுக்கு ஒரு விஷயத்த வந்து அதிமுக வேற மாரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுச்சு. தாவேகா வேற மாரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும்னு வச்சுக்கங்களேன். கரூர் சம்பவத்துக்கு காரணம் பயந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு தாவேகா தரப்புல ஒரு விஷயமும், அதிமுக தரப்புல என்ன பேச ஆரம்பிச்சாங்க, எம்.ஆர். விஜயபாஸ்கர பார்த்துட்டு பயந்துட்டு போயிட்டாரு. ம். அதிமுகவ பார்த்துட்டு பயந்துட்டு போயிட்டாருங்கிற மாரி அவங்களும் அவங்க 2 பேரும் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க வேற மாரி. பட் செந்தில் பாலாஜி அது 2யுமே வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு, அதெல்லாம் கிடையாது. எனக்கு சொல்லியிருக்கிறது மேல தலைமை சொல்லியிருக்கு. நான் வந்திருக்கேன். வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு கோயம்புத்தூர்ல ஒரு பிரஸ்ட்ட ஓப்பனா பேசினார். பார்ப்போம். சரி நான் தான் கோயம்புத்தூர் கரூர்ல இல்லல்ல. ஜெயிச்சு காட்டட்டும். ஒண்ணு தாவேகாவோ, இல்ல அதிமுகவோ யாராவது வந்து நின்னு ஜெயிக்கட்டும் அப்படின்னு தான் அவருடைய சவாலா இருந்தது. ஸோ அதன் அடிப்படையிலயும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் போயிட்டாலும், அவரு பிரதர் அசோக் குமார் ஃபுல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. கரூர் 4 தொகுதிகளையும் அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா, கரூர் தொகுதியில அவரே பிரச்சாரம் பண்ணாரு. இறங்கி பிரச்சாரம் பண்ணாரு. இதுவரைக்கும் அவர் வந்து பேக் எண்ட்ல இருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவரு. இந்த முறை லைம் லைட்டுக்கு வந்தாரு. ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. அது எல்லாமே பெரிய பலன குடுத்திருக்கு திமுகக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, கரூர் 4 தொகுதிகளுமே வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமா தான் இருக்கு.